வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகத்திலேயே நமக்கு அன்கண்டிஷனலா ஒரு நிபந்தனையும் இல்லாம ஒரு துணை நம்ம கூட வருதுன்னா அது நம் தாய் தந்தை தான். ஆனா அவங்க எப்பவுமே நம்ம கூட இருக்க முடியாது இல்லையா? அப்போ நமக்கு என்ன சொல்றாங்க, நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் உங்களுக்கு கடவுள் எப்பவும் துணை இருப்பார்னு நம்புவோம். இதே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் எப்படியும் அவங்களோட நல்ல செயல்கள் அவங்களை காப்பாற்றும். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல நம்ம கூட எது துணை வரணும்னா தைரியம் இருக்கணும். அப்பதான் நம்மளால, அதுதான் நம்ம கூட எப்பவுமே துணை இருக்கணும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, we will face it when we have to cross the bridge. பாலம் கடக்கும் போது பாலத்தை கடக்கணுமே பயந்துட்டே இருக்கக்கூடாது. பாலம் கடக்கிற அந்த நேரம் வரும்போது அதை பற்றி யோசிச்சுக்கலாம்னு நினைப்போம். அப்போது தைரியம். எங்கள் பாட்டி சொல்கிறது ஒரு ஞாபகம் வருது. நம்ம ஹிந்துக்கள் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அஷ்டலக்ஷ்மிகள் இல்லை எந்த லக்ஷ்மி வேணும்னு கேட்டால் தைரிய லக்ஷ்மி கொடு, தைரிய லக்ஷ்மி இருந்தால் மற்ற எல்லா லக்ஷ்மியும் காப்பாற்றிக்கலாம். இதுதான் உலகத் தலைவர்கள் அத்தனை பேரும் மிக தைரியசாலிகளாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் தைரியமாக இருப்போம். வாழ்க வளமுடன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது உங்கள் பாரதி.